உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னன்னு கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறையா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கொஞ்சோண்டு பணத்தை உங்கள் ஆயுஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு எழுதி வைக்கிறீங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் அறிவாளி. அப்படி இல்லாமல் எழுதி முடிச்சிட்டா கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேளை சொத்துக்கு அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலமை மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் அப்படி மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் உண்மையான, நம்பவே முடியாத உண்மையும் கூட. தயவு செஞ்சு புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. உங்கள் அன்பை சோதிக்கிறதுக்கோ இல்லை உங்கள் அன்பை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவங்க உண்மையிலுமே உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தாலும் உங்கள் ஆயுஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் சொத்து அவங்களுக்குங்கிறத தீர்மானமாக ஒரு முடிவில் இருங்க. அதுதான் உங்களுக்கும் செக்யூராக இருக்கும். அவங்க பாசத்துலேயும் எந்த களங்கமும் ஏற்படாமல் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும். இந்த அட்வைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.